கொடைக்கானல் மலைப்பகுதியில் 12 நீளத்திற்கும் மேல் உள்ள வாகனங்கள் நுழைய இன்று முதல் தடை அமலுக்கு வந்துள்ளது. இதனால் வாகனங்களை அளந்த பின்பே அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ஜாஃபர் சாதிக் இணைந்திருக்கிறார். ஜாஃபர் சாதிக், இந்த நடவடிக்கையின் காரணமாக என்னென்ன விஷயங்கள் அங்கு மேற்கொள்ளப்படுகிறது? நிச்சயமாக லவண்யா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 12 அடி நீளத்திற்கு அதிகமாக உள்ள பேருந்து மற்றும் லாரிகள் கொடைக்கானல் மலைப்பகுதிக்குள் 18ஆம் தேதி முதல் செல்லக்கூடாது என கடந்த புதன்கிழமை மாவட்ட நிர்வாகம் தடை விதித்து அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தது. மேலும் 12 அடி நீளத்திற்கு மேலாக உள்ள வாகனங்கள் மலைச்சாலையில் பயணிப்பதால் வளைவுகளில் திரும்புவதற்கு சிரமமாக இருப்பதாகவும், அதே போல விபத்துகளை தடுப்பதற்காகவும் இவ்வகை வாகனங்கள் மலைச்சாலையில் ஊர்ந்து சென்று வருவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி இந்த தடை விதித்துள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இதனையடுத்து இன்று 18ஆம் தேதியான இன்று கொடைக்கானல் மலை அடிவார பகுதிகளாக உள்ள காமக்காப்பட்டி காவல்துறை சோதனை சாவடி மற்றும் பழனி தேக்கந்தோட்டம் காவல்துறை சோதனை சாவடியில் இன்று அதிகாலை முதல் வரும் ஆம்னி பேருந்துகள், லாரிகளை வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் குழுவினர் 12 அடிக்கு மேலாக வாகனம் நீளம் உள்ளதா என அளந்து பார்த்து சோதனை செய்த பின் மலைப்பகுதிக்குள் அனுமதித்து வருகின்றனர். தற்போது வரை 12 அடி நீளத்திற்கு அதிகமாக உள்ள வாகனங்கள் மலைப்பகுதிக்குள் வரவில்லை என வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் உறுதியான தகவல் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர் சாதிக். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க சிறப்பு குழு அமைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு முறையீடு செய்திருக்கும் நிலையில் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ வசம் வழக்கு ஒப்படைக்கப்பட்டால் அடுத்த 5 அல்லது 7 ஆண்டுகள் கூட ஆகலாம் என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்து சிறப்பு குழு அமைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க சிறப்பு குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு முறையீடு செய்திருந்தது. மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 41 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடாக அதிகரிக்க வேண்டும் என்று 16வது நிதிக்குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி பகிர்வு தொடர்பான பரிந்துரைகள் வழங்க மத்திய அரசு சார்பில் அமைக்கப்பட்ட 16வது நிதிக்குழு தலைவரான அரவிந்த் பனகாரியா தலைமையிலான குழுவினர் சென்னை வந்திருக்கின்றனர். சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர்கள், உயரதிகாரிகளுடன் மத்திய நிதிக்குழுவினர் ஆலோசனை நடத்தினர். அப்போது பேசிய முதலமைச்சர், கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றி மாநிலங்கள் தங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதாக கூறினார். சுகாதாரம், கல்வி, சமூக நலன் மற்றும் வேளாண்மை போன்ற துறைகளில் பல முக்கியமான திட்டங்களை வடிவமைத்து நடைமுறைப்படுத்துவதற்கான பொறுப்புகளை மாநில அரசுகள்தான் நிறைவேற்றி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதற்கு தேவையான வருவாய் பெருக்குவதற்கான அதிகாரங்கள் மாநில அரசிடம் குறைவாகவே இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் 33.16 விழுக்காடு மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர், மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்படுத்தும் திட்டங்களுக்காக மாநில அரசின் பங்குத் தொகை தொடர்ந்து உயர்ந்து வருவது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை பாதிப்பதாகவும் கவலை தெரிவித்திருக்கிறார். ஒருபுறம் ஒன்றிய அரசிடமிருந்து வரவேண்டிய வரி பகிர்வு குறைவதால் மாநில அரசுகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள், மறுபுறம் ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தும் திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் அதிக நிதி என இரண்டுமே மாநில அரசுகளுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்துகின்றன. எனவே ஒன்றிய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு 50 விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இவ்வாறு 50 விழுக்காடு பங்கீடு வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளுக்கேற்ப வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி நிதி மேலாண்மையில் உரிய சுயாட்சியுடன் செயல்பட இயலும். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை தோய்வடைய செய்து தண்டிப்பதைப் போல தற்போதைய வரி பகிர்வு முறை அமைந்திருப்பதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர்,
16வது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் அனைத்து மாநிலங்களையும் தேவைகளையும் நிறைவு செய்து இந்தியாவை உலகின் பொருளாதார வல்லரசு நாடாக மாற்றும் வகையில் அமைந்திடும் என்று நம்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசின் சார்பாக நிதிக்குழுவின் பரிசீலனைக்கு வழங்கப்பட இருக்க விரிவான அறிக்கையினை கவனத்துடன் பரிசீலித்து கடந்த காலங்களில் பல்வேறு நிதிக்குழுக்களின் பரிந்துரைகளினால் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு உரிய தீர்வை 16வது நிதிக்குழு வழங்கும் என்று உறுதியாக நம்புகிறோம்.